மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. கர்த்தாவே, உம் சிலுவையின் பின் என்னை மறைத்துக் கொண்டு உம் சித்தத்தை எங்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்தினபடி கெஞ்சி கேட்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதலாவது நான் கர்த்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். சபை ஆயர் அவர்களுக்கும், சபை சங்கத்தினர் அனைவருக்கும், சபையார் அனைவருக்கும் என் வாழ்த்துதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் சொன்ன மாதிரி நான் ஒரிசா மாநிலத்தில் வளர்ந்து இங்கே எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். அதனால தமிழ் பேசாம இருக்க முடியாது. என் தமிழ் புரியுது உங்களுக்கு. அடுக்குமொழியில தான் பேச தெரியாது எனக்கு. ஆனா நார்மலா பேசும்போது நம்ம தினசரி எப்படி பேசுறோம் அப்படி என்னால பேச முடியும். அதை வச்சு கர்த்தர் என்னை பயன்படுத்துறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு நாம் கர்த்தரை நோக்கி எதிர்பார்ப்போம். நான் இங்கே ஒரு கருவியா நிற்கிறேன். கர்த்தர் என் மூலமா, ஆவியானவர் என் மூலமா செயல்படுத்தும். இந்த இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த குருத்தோலை ஞாயிறு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைபிள்ல 4 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்குது. இந்த நான் ஆரம்பத்துல ஒரு சீன் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன், ஒரு காட்சி. அந்த காட்சி என்னன்னா, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும் போது யூத ஜனங்க அவங்களுடைய ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவங்க எருசலேம் நகரத்துக்கு புனித பயணமா அவங்க அங்க வருவாங்க. எல்லா யூத பட்டணத்தில இருக்கிற எல்லா யூதர்கள் எருசலேம் நகரத்துக்கு வருவாங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி நடக்கிற பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஸோ இந்த பஸ்கா பண்டிகைக்காக எல்லாருமே திரளான ஜனங்க எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. எருசலேம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புனித ஸ்தலம். ஏன்னா அவங்களுடைய கோயில் தேவாலயம் அங்க இருக்குது. ஆனா இயேசுவின் காலத்துல அந்த தேவாலயம் இரண்டாவது தேவாலயம். முதலாவது தேவாலயம் இடிக்கப்பட்டது, திருப்பி அதை கட்டப்பட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அங்க வராரு. இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 2 காரியங்களுக்காக அந்த மக்கள் அங்க கூடியிருக்கிறாங்க. ஒண்ணு அவங்களுடைய பண்டிகைக்காக, இன்னொன்னு அவரை பார்க்கறதுக்காக, இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக திரளான ஜனங்க அங்க வந்திருந்தாங்க. அவர் கூட லாசருவையும் பார்க்க இந்த மக்கள் ஒரு ஆர்வத்துடன் வந்தாங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து லாசருவைய மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் அவர். சோ மரித்தோரிலிருந்து ஒரு ஆளு உயிரோடு இருக்கிறானாக்கா அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம். அதனால எல்லா மக்கள் அங்க வந்திருந்தாங்க. இந்த வசனங்கள் நீங்க வேதத்துல பார்க்கலாம். யோவான் 1:29 பார்க்கலாம். அதே போல யோவான் 12:9 பார்க்கலாம். அங்க அந்த ஜனங்க, அங்க கூடியிருக்கிற ஜனங்க 2 பிரிக்கலாம். இந்த 2 நபர் இருந்தாங்க. ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு லாசரு. ஆனா அங்க கூடியிருக்கிற மக்கள் அங்கே 2 விதமான ஜனங்க இருந்தாங்க. ஒண்ணு பொதுமக்கள். அவங்க ஒரு ஆர்வத்துடன் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்காக. அவங்க சில காரியங்கள் அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கினாங்க. அது என்னன்னு சொல்ல வர. ஆனா இன்னொரு ஜனத்தார் இருந்தாங்க. அவங்க இந்த லாசரையும் இயேசு கிறிஸ்துவையும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வகை தேடினாங்க. வேதத்துல இருக்குது அந்த வசனங்கள். அப்போ இப்படி 2 விதமான ஜனங்க அங்க கூடி இருந்தாங்க, இந்த 2 நபரை பார்க்கறதுக்காக, அதே நேரத்துல அவங்களுடைய முடிவு கட்டுறதுக்காக. இந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் கழுதை குட்டி மேல சவாரி ஆயிட்டு வந்தார். அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. 16 வசனத்துல இருக்குது. ஞாபகத்துக்கு வந்த உடனே அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கினாங்க, இவர் தான் அந்த மேசியா போல. நம்மளை ரோமர்
ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு ஒரு அமைதியான அரசை நிலைநாட்ட வந்துக்கிறாரு. ஏன்னா நியாயாதிபதிகள்ல பாத்தீங்கன்னா அதே போல கர்த்தர் நிறைய பேர் அம்சார். ஸோ இவங்களுக்கு சில வசனங்கள், அதாவது சங்கீதம் 118 இருந்து அவங்க வாசிக்கிறாங்க. 118:26 வாசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. சங்கீதம் 118:26. எஸ், ஓகே. இன்னொரு வசனம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அது சகரியா 9:9. சியோன குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு போட்டு இந்த 2 வசனமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்போது அவங்க இவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு 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 கெஸ் பண்றாங்க. கெஸ் ஒர்க் தான் அது. ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துல மேசியா ஒரு ஒரு போர் வீரரா வருவாரு. அப்ப போர் வீரர் கழுதைக்குட்டி மேல வரமாட்டாங்க. போர் வீரர் குதிரை மேலதான் வருவாங்க. சோ அந்த நாட்களில சமாதான காலத்துல தான் ராஜாக்கள் கழுதைக்குட்டியின் மேல சவாரி ஆயிட்டு வருவாங்க. ஆனா போருக்கு போகும்போது அவங்க குதிரை மேல சவாரி ஆயிட்டு வருவாங்க. சோ இங்கே இவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இவர் மேசியா தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனா அதே நேரத்துல பரவாயில்ல, யாரோ வந்துக்கிறாங்க, நம்மளை மீட்டுக்கொள்ள வந்துக்கிறாங்க, நம்மளுடைய ரட்சகர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 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 சந்தோஷத்துல அவரை வரவேற்கிறாங்க. ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க எதிர்பார்க்கிற மேசியா இவர் கிடையாது. இவர் சமாதானத்தின் பிரபுவாக அங்க வந்தார் கழுதைக்குட்டியின் மேல. ஆனாலும் இவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். நம்ம இன்னைக்கு நிறைய பாடல்கள் நம்ம பாடும் போது அந்த தேவ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை நிறைய முறை வந்துச்சு. நான் தொடப்பட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு டைட்டில் அது, தேவ ஆட்டுக்குட்டி. நீங்க இந்த வெளிப்பாடத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய முறை இயேசு கிறிஸ்துவை அவரை பத்தி சொல்லும் போது தேவ ஆட்டுக்குட்டி என்ற பேரை தான் அங்க பயன்படுத்திருக்கிறாங்க யோவான். சோ இந்த இயேசு கிறிஸ்து அங்க வரும்போது அவங்க அதாவது நான் இதுடைய பேரலல் உங்களுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து காட்ட விரும்புகிறேன். தியானமா கேளுங்க, கவனமா கேளுங்க. பழைய ஏற்பாடுல இந்த பஸ்கா பண்டிகைன்றது ஈகிப்துல இருந்து கர்த்தர் இந்த யூதர்களை மீட்கும் போது கடைசி வாதம் வரதுக்கு முன்னாடி மோசே கிட்ட சொல்றாரு, அந்த நிசான் என்ற மாதம், அதுதான் அவங்களுடைய முதல் மாதம். அவங்களுடைய யூதர்களுடைய கால அட்டவணையில முதல் மாதம் நிசான் மாதத்தின் 10ஆம் நாள், 10ஆம் தேதி அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு மோசேக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை அவங்க தெரிந்து கொள்ளணும். இந்த நிகழ்ச்சி நடக்குது பாருங்க. இங்க அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன்னைத்தானே அந்த பரிசுத்த ஸ்தலத்துல சமர்ப்பிக்கிறார். ஓகே, 10ஆம் தேதி தேவ ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். 14ஆம் தேதி 4 நாள் கழிச்சு 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். பலி செலுத்தி அதுடைய ரத்தத்தை வாசக்கல்ல போடும் போது, சங்கார தூதன் வரும்போது எந்தெந்த வாசக்கல்ல அந்த அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் போட்டிருக்குதோ அதை தாண்டி போயிடுவாராம். அந்த ரத்தம் இல்லாத இடத்துல தான் அவர் சங்காரம் பண்ணுவார். அப்படிதான் அந்த ஈகிப்து ஜனங்களுடைய முதல் கனி எல்லாருமே இறந்து போனாங்க. ஓகே, இங்க
நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ரோமன் கேலண்டர் ஃபாலோ பண்றதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து முதல் நாளா வச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு, அதாவது குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை சமர்ப்பிக்கிறார் அங்க எருசலேம்ல. கரெக்டா 4 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை, அதாவது யூத ஜனங்களுடைய ஒரு நாள் வந்து சூரியன் அஸ்தமாகத்திலிருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமாகிற வரைக்கும் தான் ஒரு நாள். ஸோ நீங்க ஏன் வெள்ளிக்கிழமை வந்துச்சுனாக்கா அது வியாழக்கிழமை சாயங்காலத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள். ஸோ வெள்ளிக்கிழமை அவரை வந்து சிலுவையில் அறையிறாங்க. இந்த பேரலல் பார்த்துக்கோங்க. அது எப்பயோ நடந்துச்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இது எப்பயோ நடக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நம்மளுடைய வேதத்துல கிட்டத்தட்ட 30% தீர்ப்பு தரிசன வார்த்தைகள் இருக்கு. 8000 வசனங்கள் இருக்குது. அந்த 8000 வசனம் வந்து 2500 தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதுல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வந்து தன் ஜனங்கள் கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. சொன்னபடியே ஒண்ணா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த இயேசு கிறிஸ்து வர்றது, அவர் வந்து தன்னை பலியாக சமர்ப்பிக்கிறது, பலி ஆகிறது, அது எல்லாமே வேதத்திலே இருக்கிறபடியே நடந்து கொண்டே வந்தது. ஓகே, இங்க வந்து அவர் எருசலேம்ல வந்து எருசலேமை பார்த்துட்டு, அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாரு. 2 இடத்துலதான் வேதத்துல 2 இடத்துல அவர் அழுகுறாரு. ஒண்ணு வந்து லாசருடைய டெத்துல. ஆனா அந்த கிரேக்கு மொழியில எழுதப்பட்ட வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை வந்து அவர் மெதுவாக அழுகுறாரு, கண்ணீர் விடுறாரு, அவ்வளவுதான். ஆனா எருசலேம்ல வந்து அவர் அழுவும் போது சத்தமிட்டு அழுகுறாரு, கதறி கதறி அழுகுறாரு. ஏன்னாக்கா அவர் வந்து அந்த எருசலேமுக்கு வர நாட்களிலே அதோடைய கதி என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறாரு. அதனால கஷ்டப்பட்டு அவரு அங்கே சத்தமிட்டு அழுகுறாரு. எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு 38 வருடங்களுக்கு பிறகு கிபி 70 11 லட்சம் யூதர்களை சாகடிச்சாரு அந்த ரோமனியர்கள். 97,000 யூதர்களை வந்து அடிமைத்தனத்துல கூட்டிட்டு போனாங்க. அந்த தேவாலயம், அந்த 2வது தேவாலயம் முழுசாக அழிக்கப்பட்டது, ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி. இயேசு கிறிஸ்து அதுதான் அங்க பார்த்து சொல்றாரு. சோ அவருடைய முதல் வருகையில, இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில அவர் அரசியல் சமாதானம் நிலைநாட்டு வரவில்லை. ஆனா யூதர்கள் அதுதான் எதிர்பார்த்தாங்க. இங்க ஒரு குறிப்பு நம்ம எல்லாருக்காக இருக்குது. அது என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கிறபடி கர்த்தர் செயல்பட மாட்டார். ஏனென்றால் நிறைய முறை நிறைய காரியங்கள் நம்ம மனசுல வச்சு நம்ம ஜபிப்போம், ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அனுபவம் இருக்குதா? ஏன்னாக்கா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அவருடைய வசனத்துல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, இல்ல, your ways are not my ways, my ways are higher than yours ன்னு சொல்றாரு. சோ நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் செயல்பட மாட்டாரு. ஏன்னாக்கா கர்த்தருடைய பார்வை வந்து முழுமையான ஒரு பார்வை, சேட்டலைட் வியூ, எல்லாமே பார்க்கிறாரு அவர். நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே அவரால் பார்க்க முடியுது. அவருக்கு தெரியும் எது எந்த நேரத்துல நடக்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு. நம்மளுடைய பார்வை இருக்குதுல்ல, அது குறுகிய பார்வை. நம்ம வந்து ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில வருஷங்களுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். ஆனா நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். சோ இங்கே அவங்க வந்து ஏமாந்து போல அவங்களுடைய அங்க ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சந்திப்பை எருசலேம் யூத ஜனங்க தவறிவிட்டாங்க. அவருடைய சந்திப்பை அவங்க தவறிவிட்டாங்க. ரொம்ப ஒரு
முக்கியமான சந்திப்பா இருந்தது. லூக்கா 19:43 உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால்தான் அவர் திரும்பி அழுகிறார். எருசலேம் யூதர்களின் இரட்சகர் அங்க வந்தார். ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க வேற ஏதோ மனசுல வேற ஏதோ சிந்தனையில இருந்தாங்க. ஒரு அரசியல் மேசியா வருவாரு, அவங்கள அடிமைத்தனத்துல இருந்து மீட்டுக் கொள்வாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவர் அதுக்காக வரல. அவர் உலகத்தின் எல்லா ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கொள்ள வந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பதிவு. அதே நேரத்துல அவரு ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விசேஷமான சமாதானம், அமைதியை கொடுக்க வந்தார். Jesus came to bring personal peace. அது அரசியல் சமாதானம் மாதிரி இருக்காது. அது ஒரு வித்தியாசமான சமாதானம். அது எப்படிப்பட்ட சமாதானம்னா, நம்ம ஒரு வியாதியில கஷ்டப்படும் போது கூட சமாதானம் நம்மளை விட்டு போகாது. மரணம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும் போது கூட அந்த சமாதானம் நம்மளை விட்டு போகாது. எப்படிப்பட்ட ஒரு துரோகம் நடந்தாலும் அந்த சமாதானம் நம்மளை விட்டு போகாது. ஏன் நான் இது சொல்றேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நான் உங்ககிட்ட பேசியிருக்கும் நேரத்துல கூட சில நாடுகள் இருக்குது. அதாவது சைனா, நைஜீரியா, சிரியா, ஈரான், பாகிஸ்தான், சூடான், நார்த் கொரியா, அப்படிப்பட்ட நாடுகள்ல கிறிஸ்தவர்களை குறி வச்சு சாகடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஜெயில போடுறாங்க, பொய் குற்றத்தை அவங்க மேல சுமக்குறாங்க. அவங்க குடும்பம் பிரியுது, அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அந்த சமாதானம் அவங்கள விட்டு போகிறது. அதனாலதான் அவங்க மரணம் பரியந்தம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறது. இன்னைக்கும் நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா நிறைய இடத்துல சபை நடக்க விட மாட்டாங்க. நேற்று ஒரு 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 நிறுவனத்தின் ஜெனரல் செக்ரட்டரி, மிஷினரி நிறுவனத்தின் ஜெனரல் செக்ரட்டரி மாற்றம் நடக்கும் போது நாங்கள் அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள் வந்துருந்தாங்க. வட இந்தியாவிலேருந்து நிறைய மிஷினரிகள், இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிற நிறைய மிஷினரிகள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது. இங்கே நம்ம சமாதானத்தோட உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறோம், அவங்களுக்கு அப்படி முடியாது. உடனே ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி அவங்க தகராறு பண்ணி உடைச்சி அந்த பாஸ்டர் வைஃபை, அங்க மூப்பர்களை கொண்டு போயிட்டு அவங்க மேல போய் குற்றத்தை சுமத்து அவங்கள ஜெயில தள்ளிடுறாங்க. எந்த ஒரு விசாரணை கூட இருக்க மாட்டேது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அந்த அமைதி, அந்த சமாதானம் நம்மளை விட்டு போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரே சொல்றாரு, என் சமாதானம் நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். அது உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் கிடையாது. ஸோ உலகத்திலே நம்ம நாடி போற சமாதானம் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமான சமாதானம். என்னது, நம்ம சினிமா பார்த்தா கொஞ்ச நேரம் சமாதானம் கிடைக்குது, நம்ம ஒரு சீரியல் பார்த்தா கொஞ்ச நேரம் சமாதானம் கிடைக்குது, நம்ம கொஞ்சம் அதாவது பொருள் சேர்த்து வச்சா ஒரு புது பொருள் வாங்கினா நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குது, இல்ல ஒரு பதவி கிடைச்சா சமாதானம் கிடைக்குது, இல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா சமாதானம் கிடைக்குது. அது எல்லாமே தற்காலிகமானது. நீங்க யோசித்து பாருங்க, அது கிடைச்ச பிறகு ஒரு 24 hours கூட அந்த சமாதானம் நம்ம கூட தங்காது, அது அப்படியே மறைஞ்சிடும். அது எல்லாமே தற்காலிகமானது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நிலையானது. அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை அன்னைக்கு அந்த எருசலேம், அந்த யூதர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சந்திப்பில். ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவர் எதுக்காக வந்தாரு, அவர் யாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்ம வருஷம் இந்த குருத்தோலை ஞாயிறை நம்ம கொண்டாடுகிறோம். ஆனா ஒவ்வொரு வருஷம்
இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து நம்மளை சந்திக்க விரும்புகிறார். அதனால இன்னைக்கு உடைய சிந்தனையுடைய தலைப்பு வந்து நான் ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லி வச்சேன். ஏன்னா அவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்க வந்துட்டு இருக்கார். நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ ஒரு கேள்வி. அன்னைக்கு எருசலேம்ல யூதர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, தவறிவிட்டாங்க. ஏன் நான் இது உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தார். அந்த வழி என்னன்னா, நம்மளுடைய நன்மைகள்னால இல்ல, அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த ரட்சிப்பின் மூலம் நம் பரலோகத்துக்கு போவோம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்துவுடன் நம்மளுக்கு 2 சந்திப்பு தேவை. முதல் சந்திப்பு இந்த உடல்ல இருக்கும் போது, இந்த உலகத்துல வாழும் போது நம்மளுடைய பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சு நம்ம அவரை வந்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள வரும்போது, தினமும் பாவத்துக்கு எதிர்த்து நின்று நம்ம வந்து அவருக்காக ஒரு சாட்சியா வாழும் போது, அவருக்காக நம்ம வந்து பல பேர்கிட்ட நம்மளுடைய ரட்சிப்பின் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து பல பேரை வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடக்கும் போது அது ஒரு சந்திப்பு. 2ஆம் சந்திப்பு வந்து அவருடைய ரகசிய வருகை. முதல் தெசலோனிக்கேயர்ல இருக்குது, அவர் ரகசியமா வருவார். அவருடைய நம்ம சொல்லுவோம்ல, இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைன்னு சொல்லும்போது அந்த 2வது வருகை 2 முறை நடக்கும். தெரியுமா உங்களுக்கு? முதல் முறை நடக்கும் போது அது ரகசியமா இருக்கும். அந்த ரகசியமா அவர் நடுவானத்துல வந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்த ரட்சிப்புக்குள்ள வந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அவர் கூட அவர் நடுவானத்துல சேர்த்து கொண்டு போயிடுவாராம். கொண்டு போயிட்டு 7 வருஷம் அந்த மகா உபதிரவ காலம் 7 வருஷம் கழிச்சு, செக்கரியால இருக்குது 14ல அவர் திரும்பி வருவாராம். அதுதான் அவருடைய 2வது வருகை. அவர் திரும்பி வரும்போது தனியா வர மாட்டாரு, பரிசுத்தவான்களோடு வருவார். எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரிசுத்தவான்களோடு அவர் வருவார். அப்போ பரிசுத்தவான்கள் 2வது வருகையில எங்க இருக்கிறாங்க? அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவர் முன்னாடி செல்கிறார். அப்ப 2வது வருகையில அவரு வரும்போது அவருடைய பாதங்கள் வந்து பூமியில தொடும். செக்கரியா புஸ்தகத்துல இருக்குது. ஆனா அப்ப அவர் சமாதானமா வரமாட்டார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கும்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அது ஒரு பயங்கரமான ஒரு சந்திப்பு. அது இந்த முதல் சந்திப்பு இல்லாம 2வது சந்திப்பு நடக்காது. முதல் சந்திப்பு இல்லாத ஒவ்வொரு நபர் அவர் 2வது சந்திப்புல பார்க்கும் போது, அதாவது அவருடைய 2வது வருகையில அவரை முதல் முறையா பார்க்கும் போது அந்த நாள் பயங்கரமா இருக்கும். அது வெளிப்பாடு புஸ்தகத்துல இருக்குது. நான் ஏற்கனவே வெளிப்பாடு புஸ்தகத்தின் மேல அந்த 1லிருந்து 22 அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கு மேல சீரீஸ் தொடர் தமிழ்லயே நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் பிரசங்கம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பத்தி சொன்னேன். காலம் சமீபமா இருக்குது. என்னைக்கு அந்த இஸ்ராயல் என்ற ஒரு நாடு வந்து உருவாக்கச்சோ, மே 14ஆம் தேதி 1948 அன்னைக்கே அந்த அத்தி மரம் குளிர் விட்டது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதுதான் உனக்கு முதல் சின்னமா இருக்கும். அன்னைக்குலேருந்து ஒவ்வொரு காரியங்கள் வந்து நடக்கும் போது என்னுடைய வருகை மிக சமீபமான்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்றாரு மத்தேயுல. ஒவ்வொரு காரியங்களை அவர் சொல்லி வச்சிருக்கிறார். சொல்லி வச்சபடியே நடக்குது. ஸோ இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் அழைக்கிறார். நாம் அவர் இதுவரைக்கும் சந்திக்காமல் இருந்தால் இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னபடி அந்த முதல் சந்திப்பு
ரட்சிப்பின் அனுபவம் இங்க இல்லைன்னா அவருடைய 2வது ரகசிய வருகையில அவரை நாம் சந்திக்க மாட்டோம். அப்போ 2வது வருகையில அவர் வரும்போது அது பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு. அதே நேரத்துல இது அதாவது இந்த 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 குருத்தோலை பண்டிகை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. அதை பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது எப்படி அந்த காலத்துல அவங்க பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு வரோம். ஆனா இதெல்லாம் மாதிரியா தான் இருக்குது. இன்னொரு குருத்தோலை ஞாயிறு நித்தியத்துல நடக்க போகுது. அது வெளிப்படுத்தின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 போட்டிருக்குது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகள் தரித்து தாங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். யோவான் எழுதுறாரு. இது இன்னும் வருங்காலத்துல நடக்க போகுது. இதுதான் உண்மையான குருத்தோலை பண்டிகை. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார், சாட்சாத்தமா இருப்பாரு. நீங்க தொட முடியும், நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது. ஏன்னா அப்போதான் அவர் அவருடைய அந்த அமைதியான அந்த அந்த அரசியலை நிலைநாட்டுவார். பரலோகம் அங்கே எங்கேயோ மேல கிடையாதுங்க, இங்கேதான் இருக்க போகுது. இந்த பூமியை அழித்து புதிய பூமியும் புதிய வானமும் அவர் சிருஷ்டித்து அவருடைய ஜனங்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு திருப்பி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒரு இந்த தெய்வ மனிதன் அழகா இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். அது ஒரு வரி நான் உங்களுக்கு முன்னாடி பாட விரும்புகிறேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உணக்களிப்பார், இத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உணக்களிப்பார். என்றும் உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையே இன்பம் பெற்றுவாய். என்று நைந்து நீயும் இயேசுவை நோக்கினால் இலையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கர்த்தாவே, நீர் பேசினதுக்காக நன்றி. உமது சத்தம் எங்கள் காதுகளில துணிக்கட்டும். நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அதை தொலைந்து போகாமல் அது காப்பாற்ற எங்களை உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆமென்.
நான் இறங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் ஆரோனின் ஆசீர்வாதம். எபிரேய மொழியில 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோனுக்கு இந்த வார்த்தைகள், குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் கற்றுக் கொடுத்து, இவ்விதமாய் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி நீ என் ஜனங்களை ஆசீர்வதின்னு சொன்னாரு. ஸோ அந்த ஒரு மூல மொழியில அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம். எல்லாரும் ஏஞ்சி நிற்போமா? இ மைனர். Yuvareke Adonai Vaishmareka Ya'er Adonai Panavaleka Vikunneka Issa Adonai Panavaleka Vaishmaleka Shalom. Amarım.